இளங்கோ தந்த சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும். காவேரி பூம்பட்டினம், பூம்புகார். நீங்கள் அந்த பூம்புகார் திரைப்படத்தில் முதல் பகுதியே பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பேச்சிலிருந்து தான் அந்த படமே தொடங்கும். காவிரி புகும்பட்டினம் என்பதால் அது காவிரி பூம்பட்டினம். காவிரி யாறு புகும்பட்டினம், சோழ நாடு சோறுடைத்து. எங்கள் ஞானத்தந்தை பெரும்புலவர் மு. சன்னாசி அவர்கள் சொல்லுவார், காவிரி பூம்பட்டினம் என்பது காவிரி யாறு புகும்பட்டினம். காவிரி யாறு புகுந்ததனாலே அது காவிரி பூம்பட்டினம். நெல் வயல் சூழ்ந்த ஒரு நாடு. முடியுடை மூவேந்தரையும் குறிப்பதன் காரணமாகத்தான் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்று சிறையில் இருந்த மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் மாப்போசி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த பொழுதுதான் சிலப்பதிகாரம் முழுமைக்கும் படிக்கின்றார். சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு இது நம்முடைய தமிழ்நாட்டிற்கான அற்புதமான ஒரு காப்பியம், இதனை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார். நினைப்பது மட்டுமல்ல, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அவர் கண்ணகி, மாதவி என்று சிலப்பதிகார கதாபாத்திரத்தினுடைய பெயர்களையே வைக்கின்றார். அவர் பேச்சின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் படித்தவர்களிடமும் பாமர மக்களிடமும் கொண்டு சென்றார் என்று சொன்னால், அதே சிலப்பதிகாரத்தை தமிழ் தேசத்தினுடைய சமூக சூழலுக்கு ஏற்ப மாற்றி கலைஞர் அவர்கள் பூம்புகார் என்ற திரைப்படத்திலே கொண்டு வருகின்றார். சிலப்பதிகாரத்திலே மொத்தம் 3 காண்டங்கள்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 30 காதைகள். இதில் 20வது காதை வழக்குரைத்த காதை, நம்முடைய மதுரை மண்ணோடு தொடர்புடைய ஒரு காதை. அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் இளங்கோவடிகளுடைய சில பாடல்களை மட்டும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கண்ணகி வருகின்றாள். அங்கே வாயிற்காவலனிடம் சொல்கின்றாள், நான் வந்திருக்கிறேன் என்று சொல். அவளை பற்றிய சொல்ல சொல்கின்றாள். வாயிற்காவலனும் அங்கு போய் சொல்கின்றான். அதுவரை கண்ணகி மிக மென்மையாகத்தான் இருந்திருக்கிறாள். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தல் என்று இளங்கோவடிகள் சொல்கின்றார். அப்படி வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலாத அந்த கண்ணகிதான் தன் கணவன் கொலையுண்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகு அவர் சொல்கின்ற, இளங்கோவடிகள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளிலே வல்லின வார்த்தைகளை இட்டு அவர் நிரப்புகின்றார். இவள் 2 முறை போய் சொல்கிறாள். உன் மன்னனுக்கு 1 முறை சொன்னால் அவன் காதில் விழுகாது, 2 முறை போய் சொல் என்று சொல்கின்றாள். அவனும் போய் சொல்கின்றான். வர சொல்கின்றாள். யாரம்மா நீ அழுத கண்ணீரோடு வந்திருக்கின்றாயே என்று கேட்டவன் தான் யார் என்பதை சொல்கின்றான். நாம் யார் என்பதற்கு அந்த பாடல் அற்புதமான பாடல். எப்படி சொல்லணும், நம்மளை பற்றி சொல்லணும்னா நம்ம குடும்பம், நம்ம யார், உறவுகள் என்ன, அப்பா அம்மா யார் என்பதையெல்லாம் இப்படித்தான் ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டியவன் நம்முடைய இளங்கோவடிகள். சொன்ன உடனே அந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அங்கே கண்ணகிதான் சிலம்பினை உடைக்கின்றாள் சிலப்பதிகாரத்திலே, இளங்கோவடிகள் இயற்றியதிலே. இங்கே கலைஞர் இயற்றிய அந்த பூம்புகாரில் மன்னன் சிலம்பினை உடைக்கின்றான். அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப சிலதை மாற்றுறார். மன்னன் உடைக்கின்றான். அந்த மணியானது படுகிறது, வாயிலே படுகிறது. இந்த வாய் தானே பொய் சொல்லிச்சு, இந்த வாய் தானே தவறான தண்டனை கொடுத்துச்சு என்பதன் ஒரு குறியீடாக அந்த மாணிக்க பரல் வாயிலே தெரித்தவுடன் மன்னன் மயங்கி வீழ்ந்தான் என்று இளங்கோவடிகள் சொல்கின்றார். ஒரு சில வரிகளை மட்டும் உங்களோடு பகிர விரும்புகின்றேன். வாயிலோயே வாயிலோயே, அறிவரை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை வளைத்தோன் வாயிலோயே, இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என அறிவிப்பாயே அறிவிப்பாயே. வாயிலோன் வாளியம் கொற்கை வேந்தே வாளி, செழிய வாளி, தென்னவ வாளி, பழியொடு படரா பஞ்சவ வாளி, அடர்த்தலு குருதி அடங்கா பசுந்துனி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடற்குடி, அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு, போருகன் தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல், செட்டனல் போலும் சைர்த்தனல் போலும் பொன் எளிர் செல்லம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே. 2 தடவை சொல்றியான், கணவனை இழந்தால் கடையகத்தாலே. வா, அவன் மன்னவன் சொல்றான், அழைத்து வா, வருகன வந்து கொஞ்சம் இதாயிருச்சு சொல்கிறேன். அது சொன்ன உடனே வந்து சொல்கிறேன், வருக மற்றவள் தருக ஈங்கன நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோய் நீ மடக்குடியோ.
நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்குடியோ என தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் எமையவர் வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசாச் சிறப்பின் இசை வழங்கு வெறுங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின் நகர் புகுந்து ஈங்கு நின்பார் குலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரென பெண் அணங்கே பெண் தெய்வமே கல்வனை கோரல் கடுங்கோலன்று ஒல்வேர் கொற்றங்கான் கல்வனை கோரல் கடுங்கோலன்று யாமுடை சிலம்பு மணியுடை அரியை தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியை என தருகன தந்து தாமுன் வைப்ப மன்னவன் அணிமணி கார்ச்சலம்பு உடைப்ப மன்னவன் வாய்முதற் தெரித்தது மணியே மணிகண்டு தாழ்ந்த உடையன் தளர்ந்த செங்கோலன் புன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் யானோ அரசன் யான் நோ அரசன் யான் நோ அரசன் நான் அரசன் இல்லை யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுளன மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே மன்னவன் மனைவி கோப்பெருந்தேவி குலைந்தனள் நடுங்கினள் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனளே மடமொழி என்று சொன்ன இளங்கோ இந்த ஒட்டுமொத்த சாரத்தையும் ஒரு வெண்பாவிலே கொண்டு வருகின்றான். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிற் தனிச்சிலம்பும் கண்டதுமே தோற்றான் வையைக்கோன் அந்த காரியதன் சொற்செவியை உண்டதுமே தோற்றான் உயிர். ஒரு பெண்மணி வருகிறாள், விரித்த கூந்தலோடு வருகிறாள், உடம்பிலே புழுதியோடு வருகின்றாள். அப்படியானால் ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கிறது என்று நினைத்த பாண்டியன் அவளை பார்த்த உடனே அவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்னன்னா, அவள் சொல்ல சொல்ல அவன் செவிக்குள்ள போக 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 அவன் செத்து போயிட்டான். ஏன் கோப்பெருந்தேவி உயிரை விட்டா? கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல், காட்ட முடியாது. ஏன்னா அதற்கு முன் நடந்த ஊடலிலே நடனமங்கையரிடம் கொஞ்சம் கூடுதலாக பார்வையை செலுத்தி விடுகிறான் பாண்டியன். அந்த ஊடல்தான் பாண்டிமாதேவிக்கு பின்னே சமாதானப்படுத்த வேண்டும் என்று செல்கின்றான். அவள் கோபித்து கொண்டு செல்கின்றாள். அந்த நேரத்தில் தான் பொற்குலன் வந்து சொல்கின்றான், கல்வனை பிடித்து வந்திருக்கிறோம் என்று. அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கல்வனை கொண்டு வா என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அவன் கல்வனை கொன்று வா என்று சொல்லிவிட்டான். வார்த்தை ஒரு எழுத்து மாறிவிட்டது. அதனால் கோவலன் இறப்பிற்கு தானும் காரணம் என்று கண்ணகி அங்கே உயிரை விட்டு விடுகின்றார். அந்த சித்திரங்கள், அந்த காட்சிகள், அது அப்படியே இளங்கோவடிகள் விவரிக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த காட்சி அப்படியே கண்முன் நிகழ்வதைப் போல நமக்கு அந்த அந்த காட்சிகளானது நெஞ்சிலே விழுகின்றது. இதனை கலைஞர் நம்முடைய சூழலுக்கேற்ப, அங்கே பொற்குள்ளன் தவறு செய்தான் என்று சொன்னால், இங்கே அந்த சிலம்பானது பழுதுபட்டு விட்டது, அந்த அதிகாரி தவறு செய்து விட்டதாக கலைஞர் கூறுகின்றார். இப்படியாக காலச்சூழலுக்கு ஏற்ப கலைஞர் அதிலே மாற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கலைஞருடைய பெரிய பெரிய கவிதைகளைப் போல கலைஞர் சொல்லுகின்ற சிறிய வாசகங்கள். கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் பேருந்தானது அரசுடைமையாக்கப்பட்டது, அறிஞர் அண்ணா அவருடைய காலத்திலே. அப்போ பேருந்தில் திருக்குறள் எழுதணும். அப்போ சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர் அண்ணாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் பேருந்திலே யாகாவாராயினும் நாகாக்க என்று எழுதியிருக்கிறீர்களே, இது யாருக்கானது? ஓட்டுநருக்கானதா, நடத்துனருக்கானதா, பயணிகளுக்கானதா என்று ஒரு உறுப்பினர் கேட்கின்றார். ஓட்டுநருக்கானது என்று சொன்னால் அவர் வேதனைப்படுவார், நடத்துனருக்கானது என்று சொன்னால் அவர் வேதனைப்படுவார், பயணியருக்கானது என்று சொன்னால் மக்கள் வேதனைப்படுவார்கள். அண்ணா சொன்னார், நாக்கு உள்ள அனைவருக்கும் இந்த குரல் பொதுவானதுன்னார். யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரல் பொதுவானது என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், கலைஞர் பாடம் படித்தது அண்ணா என்ற பல்கலைக்கழகத்தில். அவருடைய எழுத்துக்கள் அண்ணாவினுடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றி வந்ததினாலே, அது மட்டுமல்ல, அந்த நேரத்துக்கு தகுந்த நகைச்சுவை சொல்வதில் கலைஞருக்கு ஈடு யாருமே கிடையாது. மருத்துவமனையில் உடல்நலம் இல்லைன்னு போயிருக்கிறார். மருத்துவர் பார்க்குறார், சோதனை செய்கிறார்.
நல்லா மூச்சு இழுங்கன்றார். மூச்சு இழுத்துட்டார். மூச்சை விடுங்கன்றாரு. ஏப்பா மூச்சை விடக்கூடாதுன்னு தானப்பா ஓன்ட்ட வந்தேன், நீ என்ன மூச்சை விட சொல்கிற? அந்த நேரத்திலும் கூட ஒரு துடுக்குத்தனமான ஒரு நகைச்சுவை. ஒரு முறை ஹாக்கி விளையாட்டு போட்டிக்கு பரிசு கொடுப்பதற்காக கலைஞர் சென்றிருக்கின்றார். அங்கே 2 அணிகளும் சமமான புள்ளியில் இருக்குது. 2 பேர் இங்கிட்டு 10 புள்ளிகள்னா அங்கிட்டு 10 புள்ளிகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அது எப்படி யார் வெற்றியாளர் என்று நிர்ணயம் செய்வது? உடனே ஒரு நாணயத்தை சுண்டி விடுகின்றார். அப்போ தலை கேட்டவருக்கு அது விழுகலை, அங்கே விழுந்தது பூ. கலைஞர் பரிசு கொடுக்கும்போது பேசுகிறார், இந்த வெற்றி நாணயமான வெற்றி, இந்த வெற்றி நாணயமான வெற்றி, நாணயத்தால் கிடைத்த வெற்றி, நாணயத்தால் கிடைத்த வெற்றி. தலை கேட்டவருக்கு வெற்றி விழவில்லை. வெற்றியில் தலையை கேட்பானேன், வெற்றியில் தலையை கேட்பானேன். தலையை கேட்பது வன்முறை அல்லவா? அதனால் பூ கேட்டவருக்கு வெற்றி விழுந்திருக்கிறது என்று அதிலும் கூட ஒரு நகைச்சுவை வைக்கின்றார். இப்படியாக கலைஞருடைய சிலேடைகள் பார்த்தோம்னா அது படிக்க 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 நமக்கு அவருடைய ஒவ்வொரு படைப்பும் என்பது நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் விதத்திலே அமைந்திருக்கும். அவர் தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், கடித இலக்கியம், அற்புதமான கடித இலக்கியம். கலைஞர் அப்படிங்கிற பேர் வந்ததே பார்த்தீங்கன்னா தூக்கு மேடை அப்படிங்கிற ஒரு நாடகம், அதில் கலைஞர் நடிக்கிறார். எம்.ஆர். ராதா அவர் அந்த நாடகத்தில் நடிக்கிறார். அப்போ அதில் கலைஞர் நடிக்கின்ற பொழுது எம்.ஆர். ராதா அவர்கள் நடிப்பவர்கள் அப்படிங்கிற பெயர் பட்டியலில் அறிஞர் கருணாநிதினு போடுறார். உடனே கலைஞர் சொல்கின்றார், அறிஞர் என்ற அந்த வார்த்தை அண்ணாவுக்கு மட்டுமே பொருந்தும், அறிஞர் கருணாநிதி என்று போட்டால் நான் இங்கே நடிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் தான் அவர்தான் கலைஞர் கருணாநிதி என்று போடுகின்றார். 1954 வந்த மனோகரா படத்திலிருந்து கதை வசனம் திரைக்கதை என்பது கலைஞர் கருணாநிதியாக மாற்றப்படுகிறது. ஆக அண்ணாவின் மீது அவர் கொண்ட பற்று. அதுபோல் அண்ணா இறந்தவுடன் அவர் பாடிய ஒரு இரங்கற்பா மிக அற்புதமான பாடல், நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதுபோல் தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், அவருடைய அந்த ஒவ்வொரு வரிகளும் சிங்கத்தின் குகையினிலே செலந்தி கூடு கட்டுவதா, அந்த ஒவ்வொரு வரியுமே பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு வேகத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் என்று ஒரு அற்புதமான ஒரு நூல். அவர் போல எழுதி குவித்தவர்கள் தமிழ் மண்ணில் யாரும் இருக்க முடியாது. ஐயா முனைவர் ஔவை நடராஜன் அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறார். அமெரிக்கனுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து கலைஞருடைய தொகுப்புகளை எல்லாம் தொகுத்தோம், கலைஞர் களஞ்சியம் என்று பெயரிட்டோம். 1300 பக்கங்கள் வந்தன. நாங்கள் ஒரு கணக்குக்காக ஒரு தகவலை சேகரித்தோம். கலைஞர் ஒரு நாளில் 10 பக்கம் எழுதியிருந்தால் 70 ஆண்டுகள் என்று நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2,55,500 பக்கங்கள் வருகின்றன என்று ஒரு கணக்கிட்டு கலைஞருடைய உதவியாளர் செம்மல் சண்முகநாதன் அவரிடம் இதை பற்றி கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், ஒரு நாளைக்கு 10 பக்கமா, அது தவறான கணக்காச்சே, ஒரு நாளைக்கு 20 பக்கம், அதிகபட்சம் சில நாட்கள் 50 பக்கங்கள் அவர் எழுதுவார் என்று சொல்கின்றார். இப்போ 20 பக்கம்னு வச்சாலே 5 லட்சம் பக்கத்துக்கு மேலே வருது. 50 பக்கம்னு வச்சா எத்தனை பக்கங்கள்? 10ஆம் வகுப்பு 14 வயதில் எழுதத் தொடங்கி தன்னுடைய இறப்பு வரையிலும் ஒரு மனிதன் பேனாவை பிடித்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அந்த ஆற்றல் யாருக்கு வரும்? அவருடைய வசனத்துக்காகவே ஓடிய படங்கள் எத்தனை எத்தனை. 47 வந்த அந்த ராஜகுமாரி, 48 வந்த அபிமன்யுவில் அவரை உதவி ஆசிரியர் தான் போடுறாங்க, அவர் பேர் போடலை. அதன் பின்பு அந்த படத்தை தயாரித்த சுபீடர் பிக்சர்ஸு அவரை கூப்பிட்டு வாயான்னு சொல்லி திரும்ப மனோகராவில் அது போடுறாங்க. இந்த மனோகரா வசனங்களில் எப்படிப்பட்ட வசனங்கள்! மனோகரா, உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? எங்கே என்னை அழைத்து வந்தீர்கள்? இழுத்தல்லவா வந்திருக்கிறீர்கள், பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா. ஒவ்வொரு வசனமும் இப்போ இந்த வசனம்தான், இது தேவை இது தேவையில்லை என்று எதையும் சொல்ல முடியாத அளவுக்கான அவருடைய வசனங்கள். விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பித்து என்னும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும். அந்த கிழமையின் அடிப்படையில் வச்சு அதில் ஒரு செய்தியை புகுத்தக்கூடிய பாங்கு. கலைஞர் என்று சொன்னால், திரைப்படம்னு சொன்னோம்னா ஒரே ஒன்று தான். 1952 வெளிவந்த பராசக்தி படம்.
இந்த தமிழ் தேசத்திற்கு கணேசன் என்ற ஒரு மாபெரும் நடிகனை அடையாளப்படுத்தியது என்று சொன்னால் அதுதான். அதுபோல் 1953 என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள் தேவைங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்திற்கு கலைஞர் தான் கதைவசனம் எழுதுகிறார். அந்த கதை வசனத்திற்காக கலைஞருக்கு ஒரு காரையே, ஒரு மகிழுந்தியே பரிசாக தர்றார். இப்போ அந்த அளவிற்கு அவருடைய அந்த கதை வசனம் சிறப்புற்று இருந்தது என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து அது கதை மட்டும்தானா, பாடல் 1950 1988 வரையில் கிட்டத்தட்ட ஒரு 18 படங்களுக்கு 40க்கு மேலான திரைப்பாடல்களை எழுதியிருக்கின்றார். அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் மறக்க முடியுமா என்று ஒரு படத்தில் வரக்கூடிய காகித ஓடம் கடல் அலை மேலே போவது போலே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான பாடல் உண்டு. அந்த இன்னும் ஒரு படத்தில் தாலாட்டு பாடலுக்காக எல்லாரும் சிரமப்பட்டு நேரத்தில் 10 நிமிஷத்தில் அந்த பாட்டை எழுதி கொடுத்தார். அது அவர் சொல்லுவார். வாலிப கவிஞர் வாலி அவர்கள் ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்கிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் எழுதி முதல் வரியை போட்டு விட்டேன், அடுத்த வரி போடுவதற்கு நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் எதையும் அளவோடு ரசிப்பவன். உடனே கலைஞர் தான் சொல்கிறாரு, எதையும் அளவின்றி கொடுப்பவன் போடியான். அந்த வரியை பார்த்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறார். இது நான் இல்லை, இந்த முத்தம் கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய முத்தம், கலைஞருக்கு போக வேண்டிய முத்தம் என்று சொன்னால், இன்று ஒன்று இந்த கவிஞர்களை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது கலைஞர் தான். அந்த காலத்தில் அனைத்து கவியரங்கத்திலும் அவர் தலைமை கவிஞராக இருந்து, அவருக்கு கீழே ஐயா வாலி அவர்கள், கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், அடுத்ததாக பா விஜய், முத்துக்குமார், இப்படி ஒரு மிக பெரும் கவிஞர் பட்டாளத்தை உருவாக்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவர்கள் படைப்பில் மிக மிகப்பெரிய வெற்றி, ஒரு வசனத்துக்கான ஒரு மாபெரும் வெற்றி என்று சொன்னால் அது பராசக்தி. அதில் சில எதிர்மறையெல்லாம் கூட வந்திருக்கு. இது மதம் சார்ந்து இந்த படம் இருக்கிறது. அவர் தான் சொல்கிறார், சினிமா என்பது பொழுதுபோக்குக்கான கருவி அல்ல, போதனைக்கான கருவி அப்படின்னாரு கலைஞர். அதுபோல் அவருடைய படங்கள் எல்லாமே பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் போதனைக்கான ஒரு கருவியாகவும் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டம். அப்போ பிழைக்கு வேறு ஒரு நாட்டில் பிறந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒருவன், 3 அண்ணன் தம்பிகள், ஒரு தங்கை, காலத்தின் சூழ்ச்சியால் பிரிக்கப்படுகின்றார்கள், தனித்தனியாக கிடக்கின்றார்கள். அவர்கள் எப்படி ஒன்று சேர்கின்றார்கள், இந்த சமூகம் அவர்களை எப்படியெல்லாம் விரட்டுகிறது என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு அற்புதமான படைப்புத்தான் பராசக்தி. அதில் குறிப்பாக அந்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த இது அவ்வளவு அற்புதமான அந்த வசனங்கள் எல்லாம் கலைஞருடைய வசனம் உடல் என்று சொன்னால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு, அந்த உச்சரிப்பு அந்த வசனத்துக்கு உயிரை தந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக அவர் நடித்திருப்பார். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையானவனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே காணக்கூடிய சாதாரண ஜீவன்தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், இப்படியெல்லாம் என் மீது குற்றச்சாட்டுகள். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், இதையெல்லாம் நான் மறுப்பேன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாற்றப்பட்டது என்பதை தடுப்பதற்காக. நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள், நான் கொஞ்சம் அந்த வசனங்கிறது கொஞ்சம் திணறுது. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்கை, இது இன்னொரு வழக்குக்கு வந்திருக்கு. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வழக்காடும் பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. வழக்காடும் நான் புதுமையானவன் அல்ல என்று சொல்லி, ஆமாம் பாருங்கள், அந்த நீதிமன்றம்னு கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. எதுக்குடா? ஏன்னா இவ்வளவு சிரமத்துக்காகத்தான் கலைஞர் கண்ணகி வாதாடின இடம் இல்லையா?
அதனால தான் கலைஞர் இந்த நம்மளுக்கு சென்னை வரைக்கும் போவேனாம்னு மதுரையிலே ஒரு உயர்நீதிமன்ற கிளையை வந்து அவர் காலத்தில் தான் அதுக்கு அடித்தளமாக இட்டு கொடுத்தார். அந்த வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அது நம்ம கொஞ்சம் உள்வாங்கினோம் என்று சொன்னோம்னா, இப்படியும் ஒரு மனிதன் அந்த வசனத்தை படைத்திருக்க முடியுமா? அதுதான் நமக்கான ஒரு கேள்விக்குரியவர். அந்த ஒரு வரியை முடித்து அதன்பின் தொடங்கக்கூடிய ஒரு வரி என அதில் ஒவ்வொன்றும் அந்த கடைசியிலெல்லாம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, அது யாருடைய குற்றம்? நான் இன்னொரு நிகழ்வில் அந்த வழக்காடை மீண்டும் ஒரு வழக்காக நான் வைக்கிறேன். ஆக அந்த ஒவ்வொரு காட்சிப்பதிவிலும் அந்த ஒரு காட்சிப்பதிவிற்காகவே கிட்டத்தட்ட 47 வாரங்கள் நெருக்கி 300 நாளை நெருக்கி அந்த படம் ஓடி இருக்கிறது என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க கலைஞருடைய எழுத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஆக நண்பர்களே, கொடுக்கப்பட்ட டைம் 6 மணிக்குள்ள முடிச்சாகணும். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்முடைய கலைஞர் நூலகத்திலே இந்த தினத்திலே பேச வேண்டும் என்பது எத்தனையோ பேராசிரியருடைய கனவாக இருந்திருக்கலாம். ஆனால் எளியவன் சிறியவன் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய தமிழாசிரியருக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அம்மா சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் துணை நூலகர் அவர்களுக்கும் இங்கே வருகின்றக்கூடிய என்னுடைய தமிழாசிரியர் சொந்தங்களுக்கும் மனம் மொழி மெய்களாலே என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் கூறி வேண்டுகோளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, பிறந்த நாளா ஒரு மரம் நட்டு வையுங்கள். இந்த மண்ணில் வாழ்வதற்கும் நாளை மண்ணை ஆள்வதற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக உரையாடிய நமது ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர் லோகநாதன் அவர்களை கலைஞரின் கவிதை என்ற தலைப்பில் கவிதை உரையாட அன்போடு அழைக்கிறோம். அங்கம் புழுதிப்பட அறிவாளில் நெய்த்தடவி பங்கம் பட 2 கால் பரப்பி சங்கதனை கீரென அறுக்கும் கீரனோ என் கவியை ஆராயும் உள்ளத்தவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்ந்தோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் ஒரு நூற்றாண்டின் சகாப்தமாக விளங்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு தாய்மொழியாம் தமிழை வணங்குகின்றேன். நேரத்தின் அருமை கருதி நேரடியாக என்னுடைய தலைப்பினுள் சென்று விடுகின்றேன். கலைஞரின் கவிதைகள். தமிழ் மீது மிகுந்த ஆர்வம், பேச வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்று அனைவருக்கும் இருக்கும். அது கலைஞரால் அது சாத்தியமாகும், பல உயரங்களை தொட முடியும் என்பதற்கு மிக முக்கியமான சாட்சி அண்ணாவின் மறைவன்று பூவிதழின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் அவர் மலரிதழ்கள் தமிழ் பேசும் மாப்பலா வாழையென முக்கனியும் தோற்றுவிடும் என சொல்லிவிட்டு 3 எழுத்திலே ஒரு சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மூவேந்தர் முக்கொடி மும்முர சார்ந்தவர் தமிழர் அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்பிற்கு 3 எழுத்து அன்பார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து காதலர்கள் போட்டி நின்ற கடும் வீரமோ 3 எழுத்து வீரம் விளைகின்ற களம் 3 எழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதிமிகு அண்ணா 3 எழுத்து என்று சொல்லி அரசியலுக்கே அரசியல் கற்றுத்தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இளைப்பாறுகிற ஒரு மிக முக்கியமான இடம் என்று எது கேட்டால் இலக்கியத்தை தான் அறிவார்ந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொல்லுவார்கள். ஏன் கலைஞரே இதை பல பேட்டிகளில் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இலக்கியத்தில் ஐயா கூட மிக அழகாக குடிசைதான் அந்த மறவன் மாளிகை கிளவி துடித்தனல் வாழை எடுத்தனல் இதயம் வெடித்தனல்னு அந்த வசனங்களெல்லாம் தூள் பறக்கும் கலைஞருடைய வசனங்கள்லாம். அதே புறநானூற்று பாடல் பூங்கன் உத்திரையர் எழுதுகிற 277 என் இரு விழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே என்னும் ஒரு அழகாக தலைப்பில் புறநானூற்று பாடலுக்கு இவர் அழகான உரை எழுதியிருக்கார். அது கவிதை வடையில் நல்லா இருக்கும். அதில் எங்கே இந்த பாட்டை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு படிக்கும்போது கலைஞருடைய அரசியல் பேச்சுக்களை எல்லாம் பார்ப்பது உண்டு தொலைக்காட்சிகளில். அப்போ நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை அவர் ஒரு வார்த்தை சொல்லி செய்தியாளர்கள் கேட்கறதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு அப்படின்னு. இந்த இரு வரிகள் என்னுடைய மனதிற்குள்ள ஒரு 10 ஆண்டு காலமாக பதிவாகவே தான் இருந்துச்சு. ஆனால் இதை போய் நான் எங்கேயும் தேடவே இல்லை.
நூற்றாண்டு நூலகம் திறந்த உடனே முறையாக நான் போய் படித்த நூல் சங்கத்தமிழ் புத்தகம் தான். அந்த சங்கத்தமிழ் புத்தகத்தில் இந்த வரி எங்கே இருக்குதுன்னு நான் போய் தேடினேன். அது எங்கே இருக்குன்னா பக்கம் 401 அந்த 277 அந்த புறநானூறு பாடலில் இருக்குது. அப்போ அந்த இருவிழி மலைதனை காணாதில்ல எப்படி தொடங்குறாரு பாருங்க. போர் வாளேந்தி என் மகன் பொன்முடி புல்லரை வீழ்த்தி உயிர் துறந்தான், என் இருவிழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. போர் வாளேந்தி என் மகன் புல்லரை வீழ்த்தி உயிர் துறந்தான், என் இருவிழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. மார்பில் விழுப்புண் பெற்று மகன் இம்மண்ணை மீட்டதால், மார்பில் விழுப்புண் பெற்று மகன் இம்மண்ணை மீட்டதால் வாழ்த்துகின்றேன். கருவில் சுமந்த தாயல்லவா அதனால் மனம் வாடுகிறேன் மனம் வாடுகிறேன், என் இரு விழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. துள்ளி வரும் பகையின் தலைகளை கிள்ளி வரும் வீரனைத்தான் பிள்ளையாய் பெற்றிருந்தேன், பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தேன். துள்ளி வரும் தலைகளை கிள்ளி வரும் வீரனைத்தான் பிள்ளையாய் பெற்றிருந்தேன், பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தேன். களம் சென்று வருகின்றேன் அம்மா என்று கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான் அன்று, கட்டி தழுவி என் வீர களஞ்சியத்தை தட்டி கொடுத்து வென்றுவா மகனே என்றேன். வெட்டி வருவான் பகையை என விழிபார்த்து நின்றிருந்தேன், கொட்டி கிழங்குகளை மிதிப்பது போல் கொடும் பகைவர் உடல் மிதித்த மகன் குன்றம் ஒன்று சாய்ந்தது போல் சாய்ந்து விட்டான், குன்றா புகழ் கொண்டு இந்த குல வரலாற்றில் குடியேறிவிட்டான். என் இரு விழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு. மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு. பால் குடிக்கும் பிள்ளையாய் இருந்தபோதே வேல் பிடிக்கும் வித்தையினை கற்றுத்தந்தேன். தந்தைக்கு ஆள்விட்ட விழுது போல தந்தைக்கு மகனாகி ஆட்டு வாழ் போல குட்டை மனம் கொண்ட பகையினம் கோல்வரிக்க கூடாதென்று கொந்தளித்து போரில் துரத்திவிட்டு போரில் ஆளுகின்றான், பெரும் புகழை ஆளுகின்றான். என் இரு விழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. கொக்கின் சிறகாய் நரைத்துவிட்ட என் கூந்தல் தடவி உன் பொக்கை வாய்தனை திறந்து வாழ்த்தம்மா என கேட்ட வடிவழகன், பொருதடக்கை வாளுங்கே போருக்கு வந்த பகையெங்கே என பொங்கும் கடலாய் ஆர்ப்பரித்தான். போய் வா மகனே என்றுரைத்தேன், போனான் வரவில்லை என் செய்வேன். புகழ்மலையின் உச்சியிலே கொடி போட்டான் என்று புன்னகையோ மின்னலிடும் என் முகத்தில் விழிகளிலே ஒளி வீசும் கண்ணீரோ ஓங்கி வளர்ந்துயர்ந்த மூங்கில் மரங்களிலே தேங்கி வடிகின்ற மழைநீரை வென்றிடுமாம். என் இரு விழி மலைதனை காணாதீர் என் இதயம் மகிழ்வதை காண்பீரே. களம் சென்று திரும்பிய புண் ஒரு கட்டழகு பெட்டகத்தை மணமுடிக்க அவன் கருத்துக்கு ஏற்றதொரு கண்ணி இளமானை மணமுடிக்க காத்திருந்தேன். அவனோ களிறுகளை பந்தாடி புறவிகளை பஞ்சாக்கி கயவர்களின் வாழ்முனையை நெஞ்சில் தாங்கி காதலியை தவிக்க விட்டு காலத்தை நகர்த்துகின்ற இந்த கிழவியையும் கண்ணீரில் மிதக்க விட்டு கடமையினை முடித்து விட்டான். களிப்பு ஒரு பக்கம், கண்ணில் நீர் ஒரு பக்கம். களப்புகள் பெற்ற மகனை வாழ்த்துகின்றேன், கருவில் சுமந்த தாயல்லவா அதனால் மனம் வாடுகிறேன்னு அப்படி ஒரு அருமையான தமிழால் இந்த உலகை ஆள முடியும். வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு அல்ல, கலைஞருடைய கைவண்ணத்தை நாம் படித்தோமேயானாலே பல நூற்றாண்டு காலம் இந்த தமிழனுடைய வரலாறு ஓங்கி நிற்கும் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பினை தந்தமைக்காக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். ஈடில்லா கலைஞர். பின்னிரவில் தூங்கி முன்காலையில் எழுந்த சூரியன், பத்திரிகைகள் படிப்பதை கடமையாக கொண்ட வீரன், நக்கல் நையாண்டி பதில்களின் மூலம் எதிரணியினருக்கும் நகைச்சுவை வரவழைத்து மகிழும் திறனாளர், உலகின் 2வது நீளமான கடற்கரையில் ஓய்வடிக்கும் ஓய்வறியா சூரியன் நீ. அண்ணாவின் இதயத்தில் இடம் பிடித்திட்ட கலைஞர் அண்ணாவின் சமாதியின் அருகிலும் இடம் பிடித்தார். போராடாமல் எதுவும் கிடைக்காது என்பதை போராடி வென்றி காட்டினார். மூச்சு நின்ற பின்னும் மெரினாவில் மட்டும் இடம் கிடைக்கவில்லை என்றால் கலைஞர் போராடி வென்றார். மக்கள் மனங்களிலும் இடம் பிடித்தார் கலைஞர். 21ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற மனிதனென இனி வரலாறு சொல்லும் அளவிற்கு வரலாறு படைத்தார். ஒரு நூற்றாண்டுக்கு சற்று குறைவான வாழ்நாளில் ஒரு யுகத்திற்கான கடமைகளை சாதனைகளை புரிந்தவர். தரணி உள்ளவரை உன் புகழ் என்றும் நிலைக்கும். வாழ்கிறார் கலைஞர் திட்டங்களில். என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே,
என்று உச்சரித்து சகோதர உணர்வை தந்தவரே. சமத்துவபுரம் சமைத்து சாதியை ஒழித்து சகோதரத்துவம் வளர்த்து சமத்துவ சிந்தனையாளரே. உழவர் சந்தை எனும் திட்டம் தொடங்கி உழவர்களின் உள்ளம் மகிழ்ந்திட வைத்தவரே. கைம்பன் மறுவாழ்வு திட்டம் தொடங்கி கைம்பன் வாழ்வில் ஒளி வழங்கியவரே. சங்கத்தமிழை சாமானியருக்கும் சமர்ப்பித்தவரே. சங்கநாதம் முழங்கி தமிழை வளர்த்தவரே. உலகப் பொதுமறையான ஒப்பற்ற திருக்குறள் உலகம் முழுவதும் பரவிட வழிவகுத்தவரே. கவியரங்குகளில் கைதட்டுகள் பெற்று உயர்ந்தவரே. கற்கண்டு கவிதைகளால் உள்ளம் கவர்ந்தவரே. ஒற்றை சொல்லில் உலகம் அறிந்தது கலைஞர். பெரியாரின் கனவுகளை நனவாக்கிய போராளி. அண்ணாவின் அடிச்சுவட்டில் அடியெடுத்து வைத்தவர். முத்தமிழுக்கு முதலிடம் முன்மொழிந்தவர். மனிதனை மனிதன் இழுக்க கைவண்டிக்கு முடிவு கட்டியவர். மனிதனை மனிதன் இழுத்த கைவண்டிக்கு முடிவு கட்டியவர். சமூக நீதியை காத்தவர். சமூகம் பாராட்டியவர். காலத்தால் நின்றவர். அணைகள் பல கட்டியவர். பாலங்கள் பல போட்டவர். தமிழகத்தை உயர்த்தியவர். புலிக்கு பிறந்தது பூனையாகாது. உண்மை, உனக்கு பிறந்ததும் பூனையாகவில்லை, புலிதான். நன்றி, வணக்கம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றி தமிழ் என்ற வெளிச்சத்திற்கு வேர் கலைஞர் என்றும் கலைஞரின் நூல்கள் எவ்வாறு தமிழனைக்கு அணிகலன்களாக அமைந்தது என்றும் மிகவும் அற்புதமாக உரையாற்றிய நல்லாசிரியர் திரு மு. மகேந்திரபாபு அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் நூலகர்களுக்கும் வாசகர் பெருமக்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.